50 வார்த்தைகள் என்னென்ன நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது எஜுக்விஸ்ட். இவங்க எஜுக்விஸ்ட்டை வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங். இது வந்து தமிழ் கோர்ஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் கோர்ஸ்லேயும் இருக்குது. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கோங்க. Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ வாங்க எந்தெந்த வார்த்தைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 50 வார்த்தைகள். ஈட், ஸ்டடி, ப்ளே, ஸ்லீப், குக், டிரைவ், வாட்ச். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நேற்று வந்தேன், ஐ எஸ்டர்டேன்னு இருக்குது. இங்கே முக்கியமாக ஒரு மெயின் வேர்ப் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மெயின் வேர்பு தான் என்ன அப்படின்னா அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சொல்லை வந்து நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் நேற்று வந்தேன். அப்போ இங்கே ஐ எஸ்டர்டே அப்படின்னா இந்த சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகாது. அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் வேர்டு வந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் நேற்று வந்தேன். அப்போ ஐ கேம் எஸ்டர்டே. அப்போ இங்கே கேம் அப்படிங்கிறது வந்து ஆக்ஷன் வேர்டாக இருக்குது. அப்போ கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க ஆக்சுவலாக கம்முடைய பாஸ்ட் டென்ஸ் தான் கேம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எஸ்டர்டே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஐ கேம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஒரு 50 இருக்குது. அந்த 50ல் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப 50 மட்டும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு 1 by 1 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்குங்க. வேண்டும், நீட், பிடிக்கும், லைக், தெரியும், நோ, முடியும், கேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 1 by 1 அதோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ கேன் அப்படின்னா முடியும். அப்போ ஐ கேன் லிஃப்ட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் என்னால் முடியும். அப்போ அடுத்தது குட் அப்படின்னா முடிந்தது, பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்க், ஐ ஆஸ்க் எ ஃபேவர் அப்படின்னு கேட்கலாம். கால் அப்படின்னா அலை, கிவ் அப்படின்னா கொடு. மை ஃப்ரெண்ட் கிவ் மீ அ பென் அப்படின்னு சொல்லலாம். மை ஃப்ரெண்ட் கிவ் மீ அ பென். ஹெல்ப் உதவு. லிவ் வால். சே சொல். திங்க் நினை. மூவ் நகர். அப்போ இங்கே திங்க் அப்படின்னா ஐ திங்க் சம்திங் அபவுட் மை கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ சே ஐ வாண்ட் டு சே சம்திங் அப்படின்னு சொல்லலாம். லிவ் ஐ ஆம் லிவிங் ஹியர். ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அப்போ இந்த மாதிரியான ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு எக்ஸாக்டான தமிழ் மீனிங் இது தான். இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அடுத்த டைமு நீங்கள் ப்ராப்பரான சென்டென்ஸாக மேக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஒரு 20 வேர்ட்ஸ் பாருங்கள். ஒர்க் வேலை, டேர்ன் திரும்பு, ஷோ காட்டு, ஷுட் வேண்டும், சி பார், நோ தெரியும், லைக் பிடிக்கும், லுக் பார், நீட் தேவை, வாண்ட் வேண்டும். அதே நம்ம வாண்ட் டுன்னு சொன்னோம்னா விருப்பம். ஐ வாண்ட் டு எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா எனக்கு காஃபி பிடிக்க விருப்பமாக இருக்குது அப்படின்னு ஐ வாண்ட் டு அப்படின்னு சொல்லும் பொழுது. இப்போ இங்கே வேலை அப்படின்னா ஐ ஆம் ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ப்ளீஸ் ஷோ மீ யுவர் புக் அப்படின்னு சொல்லலாம். சி தர் இஸ் அ லயன் அப்படின்னு சொல்லலாம். ஐ நோ த ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தேவை அப்படின்னா ஐ நீட் எ பென், எனக்கு இந்த பேனா வேண்டும் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல நீட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 20 வேர்ட்ஸ் வந்து மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன அப்படின்னு இருக்கிறது. கேன் முடியும், குட் முடிந்தது, ஆஸ்க் கேள், கால் அலை, கிவ் கொடு, ஹெல்ப் உதவு,
லிவ் வால், சே சொல், திங்க் நினை, மூவ் நகர். கூடயே எங்கூடயே சொல்லிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் இது மைண்டில் நிற்கும். ஒர்க் வேலை, டோன் திரும்பு, ஷோ காட்டு, ஷுட் வேண்டும், சி பார், நோ தெரியும், லைக் பிடிக்கும், லுக் பார், நீட் தேவை, வாண்ட் வேண்டும். ஸோ இந்த 20 வேர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த 20 வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லும்போது திரும்ப அதையும் நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு நோட் எடுத்து இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ஒரு சிம்பிளான சென்டென்ஸை மேக் பண்ணுங்கள். அந்த சிம்பிளான சென்டென்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா டெய்லியுமே அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளை வச்சுட்டு, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே, இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வந்துடும். சென்டென்ஸு வித்தவுட் மிஸ்டேக்கில் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி பேசவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசுகிறதுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேர்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வேர்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருச்சுனாவே நம்ம பேசிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டாக் இன் இங்கிலீஷ் டெஃபினெட்லி யூ நீட் அ வெக்காபுலரி. அந்த வெக்காபுலரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கண்டினியூஸாக வேர்ட்ஸ் ரிலவெண்ட்டான வீடியோஸாக நான் போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள் 21லேருந்து கம் வா, கோ போ, பி இரு, ரன் ஓடு, டூ செய், டேக் எடு, ஸ்மைல் சிரி, கேட்ச் பிடி, த்ரோ எரி, பஞ்ச் குத்து. ஸோ இங்கே கம் அப்படின்னா ப்ளீஸ் கம் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ ப்ளீஸ் கோ தேர் அப்படிங்கிற மாதிரி. பி அப்படின்னா பி ஃபார்ம் வேர்ப் இருக்குது, அது ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இது எல்லாமே வந்து பி ஃபார்மில் சொல்லுவோம். அதாவது ஆம், ஈஸ், ஆர் இதெல்லாம் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த பி ஃபார்ம். வாஸ், வேர் இதெல்லாம் பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே ரன், கேன் யூ ரன் வித் மீ, எங்களோட ஓடி வர முடியுமா அப்படின்னு சொல்கிறோம். டூ திஸ் டாஸ்க், இந்த வேலையை நீ செய் அப்படிங்கும்போது டூ திஸ் டாஸ்க்னு சொல்லலாம். டேக் ப்ளீஸ் டேக் யுவர் நோட். இதெல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 31லேருந்து இருக்கக்கூடிய வேர்ட்ஸு பிகம் ஆகுதல், ஃபீல் உணர்வு, ஃபைண்ட் கண்டுபிடி, ஹாவ் இருக்கும், ஹியோர் கேள், ஸ்லீப் தூங்கு, ஸ்டடி படி, ரீட் வாசி, க்ரை அழு, ஸ்டாண்ட் நில். ஐ ஃபீல் ஸ்லீப்பின்னு சொல்லுவாங்க. ஐ ஃபீல் ஸ்லீப்பி, எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஐ ஆம் ஸ்டடியிங் நவ் 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஆம் ரீடிங் எ ஸ்டோரி புக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஐ ஃபீல் சம்திங், ஒன் டச் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேன் யூ ஃபைண்ட் மீ வேர் ஐ ஆம், எங்கே இருக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஹாவ் இருக்குது, ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ பைக், ஐ ஹாவ் அ கார். அப்போ எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஹாவ் யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஹியர் கேட்குறது. சரிங்களா? சம் ஒன் ஹியர் வாட் ஐ ஆம் சே, நான் என்ன சொல்கிறேனோ ஒருத்தன் அது கரெக்டாக கேட்பான் அப்படிங்கிற மாதிரில அதுதான் ஹியர் அப்படின்னா கேள். க்ரை, ஐ ஆம் க்ரையிங் நவ், ஐ லாஸ்ட் மை பஸ், நான் இப்போ அழுதுட்ருக்கேன், என்னோடய பஸ் விட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரில. ஸோ அந்த இடத்துல நம்ம க்ரை அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்த ஒரு 20 வேர்ட்ஸ் மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாங்க. கம் வா, கோ போ, பி இரு, ரன் ஓடு, டூ செய், டேக் எடு, ஸ்மைல் சிரி, கேட்ச் பிடி, த்ரோ எரி, பஞ்ச் குத்து, பிகம் ஆகுதல், ஃபீல் உணர்வு, ஃபைண்ட் கண்டுபிடி, ஹாவ் இருக்கு, ஹியர் கேளு, ஸ்லீப் தூங்கு, ஸ்டடி படி, ரீட் வாசி, க்ரை அழு, ஸ்டாண்ட் நில். இப்போது இதில் ஒரு 20 வேர்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம ஒரு 20 வேர்ட்ஸ். இதையெல்லாம் ரிப்பீட்டடாக நான் சொல்லும் பொழுது நீங்களும் அதோடைய மீனிங்கையும் திரும்ப சொல்லணும், அதோடைய ப்ரொனன்சியேஷனும் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அந்த வேர்டு நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்படி நம்ம வேர்ட்ஸை வந்து ரிப்பீட்டடாக
சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். நீங்களுமே ஒரு நோட்டு பேனாவை எடுத்து இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி இதுக்கு ரிலவெண்ட்டாக உங்களால் என்ன சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுமோ சிம்பிளான சென்டென்ஸை மேக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அந்த சென்டென்ஸு அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய 50 வார்த்தைகளையும் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த 50 வார்த்தைகள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஹீ இஸ் ஸ்மைலிங்னு சொல்லலாம். அவன் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். மை பிரதர் கேவ் அ பஞ்ச், என் தம்பி என்ன குத்துனா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்டாண்ட், ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பஸ், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் ஒரு 10 வேர்டு. டாக் பேசு, யூஸ் பயன்படுத்து, ஹேட் இருந்தது, ப்ளே விளையாடு, லீவ் விடைபெறுதல், ஹியர் கேட்கிறது, ஸ்டாப் நிறுத்து, டச் தொடு, ட்ரிங்க் குடி, ஸ்டார்ட் தொடங்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 10 வார்த்தைகளுமே ஆல்ரெடி நான் 20 + 20 இது ஒரு 10 மொத்தம் 50 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து டெய்லியுமே உங்களுடைய சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணும் பொழுதோ இல்லை நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணும்போதும் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ட்ரிங்க்குக்கு ஷல் ஐ ட்ரிங்க் அ வாட்டர், நான் தண்ணி குடிக்கட்டுமா அப்படின்னு கேட்கலாம். ஷல் ஐ ட்ரிங்க் அ வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ டாக் வித் மீ, எங்கூட பேச முடியுமா அப்படின்னு சொல்லலாம். ஷல் வி ப்ளே, நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கேன் ஐ யூஸ் யுவர் ரெஸ்ட் ரூம், உங்களுடைய ரெஸ்ட் ரூமை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஹியர், வாட் ஐ சே யூ ஆர் ஹியர், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த 50 வார்த்தைகளும் நீங்கள் ரெகுலராக திரும்ப திரும்ப இந்த வீடியோவை நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் கேட்டுட்டு அதை நோட்டில் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த 50 வார்த்தைகளும் உங்களுடைய மனதில் நல்லா பதிஞ்சிரும். அப்போது நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு அறியாமையே இந்த வார்த்தைகள் எல்லாமே சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.